ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், அப்படின்னா தான் கதை புரியும். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 5. அந்த வயசானவன் அடிச்சு போட்டதுனால இப்போ மியோலான் மடியில் படுத்து நம்ம யவம் தூங்கிட்டு இருக்கான். உடனே அவன் எந்திக்கவும் டெய்லி நான் இதே மாதிரியே மார்னிங் எந்திரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரியுதான். ஒழுங்காக விளாண்டுட்டு இருக்காம எந்திடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் அடிக்கிறா. உடனே அவன் எந்திரிச்சு போகும்போது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாகவே தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் என்னால் ஒன்று லவ் பண்ண முடியாதையும் என்னோட ஹார்ட்டு டீமன் லார்ட் கிளைமன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மியோலான்னு நினைக்கிறா. இங்கே நம்ம ரீமரு ஸ்லைம் அஃபிஷியலாக ரிட்டன் வரான் அப்படிங்கிறதுனால அவனை வரவேற்கிறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மியோலான் வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீலிங் போர்ஷனை கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு லிசர்ட்மேன் வந்துட்டு நம்ம மியோலானை பார்த்துட்டு ஒரு தினசாக ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுதான். இங்கே நம்ம ரோசியஸும் யோமும் சண்டை போட்டுட்ருக்காங்க. யோம் சாதாரண மனுஷன், பட் ஆனால் சூப்பராக சண்டை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இங்கே நம்ம மியோலானுக்கு தாட் கம்யூனிகேஷன் வழியாக டீமன் லார்ட் கிளைமன் கான்டாக்ட் பண்ணுறான். உன்னோட ஹார்ட்டை நான் உன்கிட்டயே கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னு டீமன் லார்ட் கிளைமன் சொல்லவும் ஏன் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு அவள் கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே இல்லை உனக்கு தான் இப்போ புதுசாக லவ்வர்லாம் வந்துட்டானே, நீ ஏதாச்சும் பண்ண அப்படின்னா அவன் உயிருக்கு ஆபத்தாயிரும். ஸோ நான் சொல்கிற அந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சிரு, அப்படின்னா நீயும் சேஃபாக இருப்ப, உன் லவ்வரும் சேஃபாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியே டீமன் லார்ட் கிளைமன் வந்துட்டு இவளை மிரட்டிகிட்டு இருக்கான். அப்படி நீ பண்ணலை அப்படின்னா உனக்கே என்னாகும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் லார்ட் சிரிக்கிறான். யோம் உனக்காக வச்சு நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மியோலான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. நம்ம சோவே வந்து பெனிமார்க்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு 100 பேர் வந்து நம்ம நாட்டை நோக்கி கிங்டம் ஆஃப் ஆல்மியூத்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க போர் தடுக்கிறதுக்காக வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் நம்ம லார்ட் ரீமருவை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃப் சொல்கிறான். அந்த டைமிங்கில் கிங்டம் ஆஃப் உர்சேனியாவில் இருந்து அந்த ஸ்னேக் பண்ண காண்டாக்ட் பண்ணி உங்கள் நாட்டில் இருக்கிற எங்கள் ஆளுங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கள் நாட்டில் போர் வரப்போது, அதுக்கு காரணம் டீமன் லார்ட் மலீம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் லேட்டராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுதா. இது ரொம்பவே மோசம், இவங்க சும்மா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிங்டம் ஆஃப் ஆல்மியூத்தில் இந்த லெவலுக்கு கூட டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் அனுப்பின 3 ஆளுங்களுமே பொறாமப்பட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒரு சாதாரண ஸ்லைம் மான்ஸ்டர் தானே இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுது, அதை நம்ம அடித்து போட்டு நம்ம இந்த இடத்த ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே நான் என்னோடய வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வில்லத்தனமாக சொல்கிறா. சரி வாங்க நம்ம பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த பொண்ணு கத்துறா. இந்த மான்ஸ்டர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு காப்சா மேலே பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறா. அவளாவே போய் அவன் மேலே விழுந்துட்டா, அவன் என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கா. மக்கள் எல்லாருமே இதை நம்பி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லவங்கலாம் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்சாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு கூட வந்த 2 பேர் ஏதோ கூட்டத்துக்குள்ளேருந்து எதர்ச்சியாக வர மாதிரி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம காப்சா கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. இதுதான் எங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம காப்டா அந்த இடத்துக்கு வந்து இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவனை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக பேசவும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு காப்ஸோ சொல்கிறான். எனக்கு தெரியும் நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்டா சொல்லவும் காப்ஸோ ஆள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்டா சொல்கிறான். ஏன் அப்படின்னா இவன் வந்து ஷியானை லவ் பண்ணுறான், ஷியான் மேலே தான் ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டா சொல்லவுமே அதெல்லாம் சீக்ரெட் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ஸோ சொல்லவும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது காமெடியாக மாறிடுது. அந்த பொண்ணு உடனே டென்ஷன் ஆகி நீங்கள் எல்லோரும் இறந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆக்சுவலி அவளுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அவள் சொல்கிற வார்த்தை மற்றவங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி அவள் சொல்கிற விஷயங்களை செய்ய வைக்கும். பட் ஆனால் யாருமே இறந்து போகவே இல்லை. அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா ஷூனா அந்த இடத்துக்கு வந்து உன்னோட பவரை நீ தப்பாக யூஸ் பண்ணுற, இந்த நாட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாஃப்டாக சொல்லவும் நம்ம ஷியோனாவோட பவர் பார்த்துட்டு அது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதிர்ச்சியாக உட்காரா. கூட இருக்கிற 2 பேர் ஃபைட்டுக்கு வராங்க. அதில் ஒருத்தன் இந்த பொண்ணுங்களை நமக்கு அடிமையாக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். உன்னோட கேவலமான ஐடியாலாம் மோரக்கட்டையிலே தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா நீ வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியான் சண்டைக்கு ரெடியாகவும் நான் ஏன் சும்மா இருக்கேன், நானும் என்னோட புது ஸ்கில்லை ட்ரை பண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தான் அவனோட ஸ்வாடை தூக்கிட்டு நிற்கான். நம்ம காப்டா அவன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். உன்னோட மாஸ்டர் அந்த வயசான ஹாக்குராவாலேயே என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு ரெடியாகிறான். எங்கள் டீமன் லார்ட் கிளைமன் வந்து சிட்டியை சுற்றி நீ ஒரு ஆன்டி மேஜிக் பேரியர் உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியோலானுக்கு ஆர்டர் கொடுக்கவும் அவ்வளோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பார்த்தா ரூசியஸ் அந்த இடத்துக்கு வந்து புதுசாக ஒரு பன்னு பேக்கரியில் செஞ்சுருக்காங்க, என் கூட சாப்பிட வரையா அப்படின்னு கேட்கவும் இல்லை நேற்றே அதை நான் யோம் கூட சாப்பிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்புவோம். அப்புறம் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் மெசேஜ் வந்தது, டீமன் லார்ட் மலீம் எங்கள் ஒரு சேனியா நாட் மேலே போர் தொடுக்குறாங்களாம், நீ வேறு வித்தியாசமாக நடந்துக்கிட்ட, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் கேட்கவும் அவள் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா.
எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, நான் பேரியரை கிரியேட் பண்ணலைன்னா டிமண்ட் கிளைம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சிருக்கும் போதே அவன் பிடிக்கவும், நீ உங்கள் நாட்டில் போர் இருக்குன்னு சொன்னல, அதை பற்றி வருத்தப்பட அப்படிங்கவும், டிமண்ட் கேரியனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, நான் உன்னை பற்றி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அவன் சென்டிமெண்டலாக சொல்லவும், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரோன் ஃபார்முக்கு மாறுதா. எனக்கு தெரியும் நீ ஃபஸ்ட் டைம் ஆஜின் தான் அப்படிங்கிறது, நீ டீமண்ட் கிளைமனுக்காக தானே வேலை பார்க்குற, அவள் உன்னை சாகிறதுக்காக அனுப்பிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசிஸ் கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா யோம் அந்த இடத்துக்கு வந்துருந்தான். மியோலான் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கவும், நீ என்ன பார்க்குறல நான் ஒரு மாஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், நான் உருவத்தை வச்செல்லாம் எடை போடுறதில்ல, ஐ லவ் யூ மியோலான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உனக்கு என்னாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லவுமே, நீ ஒரு முட்டாள், நான் இத்தனை நாள் உன்னை ஏமாத்திருக்கேன், உன்னை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கவும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, லைஃப் ஃபுல்லானாலும் நீ என்னை ஏமாத்திக்கோ சாகிற வரைக்கும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்டிமெண்டலாக பேசிட்டு இருக்கோம். டே இதான் சான்ஸ், அவளை கட்டிப்பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு போதும், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், நான் சாகிறதுக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பேரியரை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் உங்கள் 2 பேரையும் நான் காப்பாற்றணும், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பேரியரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேராலையுமே தடுக்க முடியல. நம்ம மியோலான் ஆன்டி பேரியர் மேஜிக்கை க்ரியேட் பண்ண உடனேயுமே கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத்லேருந்து வந்த அந்த ப்ரீஸ்ட்டு இந்த நாட்டை சுற்றி இன்னொரு பேரியர் க்ரியேட் பண்ணியிருந்தான். இப்போ மேஜிக்கை அவங்க தடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால லார்ட் ரீமருவா பென்னிமருவால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஷியான் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, இவன் ரொம்பவே டஃப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஷியான் தடுமாறி கீழே விழுறா. அந்த 2வது பேரியர் வந்து இவளோட ஸ்ட்ரென்த்தை உறிஞ்செடுத்துட்டு இருக்கு. இப்போ நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடுக்கே நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச அந்த ஒரு எபிசோட் இருக்குது, அது வேறு லெவலில் இதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோ வரும்போது நான் கண்டிப்பாக அதில் இதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.